இது வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ. சல்லியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படம். கொஞ்சம் சில பிரச்சனைகளால் இலங்கை இராணுவத்துக்கும் தமிழ் இராணுவத்துக்கும் நடக்கிற பிரச்சனைகளை வச்சு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி சில நேம்ஸில் சேஞ்ச் பண்ணி படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மீடியமான ஒரு பட்ஜெட்டான ஒரு ஃபிலிம் தான். ஆனால் அவங்க சொல்ல வந்த இந்த படத்தை கன்வே ஆச்சா இல்லைன்னு அப்படின்னாக்க 100% இந்த படம் கன்வே ஆச்சு. ஆஹா ஓஹோ என்ன சொல்கிறது, செலவு தேவையில்லை செலவு அப்படின்லாம் இல்லை. கருணாஸ் ஒன் ஆஃப் த இந்த படத்தினுடைய இது ப்ரொடியூசர் கிட்டு என்றவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. சல்லியர்கள் அப்படின்றது பார்த்தாக்க இந்த இந்த வார்த்தை கேட்குள்ள ரொம்ப சீப்பாக இருக்கு மாதிரி தெரியும். ஆனால் இப்போ இலங்கை தமிழ் இராணுவத்தில் விடுதலை சிறுத்தைகள் இராணுவத்தில் இருக்கிற ஒரு மருத்துவ குழுவுடைய டாக்டருடைய டீம் பேர் தான் சல்லியர்கள் சொல்கிறாங்க. உண்மையில இந்த எஸ்பெஷலி இந்த படம் பார்க்கல பார்த்தினாக்க ஆல்மோஸ்ட் டாக்டர் பற்றி தானே ஒரு டாக்டருடைய உண்மையான ஒரு ஜாப் என்ன அப்படின்றத ஒரு அண்டர்லைன் பண்ணி தான் படம் கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. எதிரியுடைய இராணுவம் இருந்தால் கூட, ஒரு இராணுவ வீரர் இருந்தால் கூட அவருடைய உயிரும் ஒரு உயிர் தான், அது காப்பாற்றக்கூடிய கடமை ஒரு டாக்டருக்கு இருக்குது அப்படின்றத அந்த கான்செப்ட் தான் படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப புளிஞ்சி எடுக்காமல், ஆனால் என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப போர்க்காட்சிகள் இல்லாமல் சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களை இந்த படத்தை எடுத்து இந்த டீமுக்கு தான் பாராட்டணும். கொஞ்சம் பொறுமையாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொருடைய வேறு ஏன்னா நம்மளாம் இப்போ உட்காந்து, ஏன்னா அந்த 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 என்விரான்மெண்ட்டெல்லாம் படத்தில் தான் நான் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். உண்மையிலேயே அந்த மக்களுடைய வழிகள் நான் மக்களுடைய வழியில் சொல்கிறதுனா நாட் ஓன்லி தமிழர்கள் பிரச்சனை ஆகட்டும், எந்தெந்த தேசம் இந்த மாதிரி என்ன சொல்கிறது போர்னுடைய சூழ்நிலை இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் உண்மையிலே அந்த அதனுடைய உணர்வு, அந்த ஃபீலிங்குடைய தெரியும். ஏன்னா இதெல்லாம் நம்ம படத்துலையோ இல்லை நியூஸ்லேயோ கேட்டு தெரிஞ்சதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக இது எஃபெக்ட் ஓகே இது ஆகலை. ஆனால் நம்ம ஜாலியாக உட்காந்து சொல்கிறது இந்த மாதிரி எங்கேயோ நடந்த விஷயம் இப்போ படம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக தொடர்ந்துட்டு இருக்குன்னு தெரியல. உண்மையில பார்த்தீங்கன்னாக்க மனுஷங்க அந்த இருக்கிற வெளியில் இந்த பிரச்சனைக்கா கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கிறேன் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு டைம் இருந்தாக்க கண்டிப்பாக என்னுடைய யாருக்காக ஒரு ஒரு உண்மையான டாக்டர் தொழிலை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த படம் கண்டிப்பாக நான் சஜஷன் பண்ணுறேன். டாக்டர்களுக்கு ஓகே ரியல் ஓகே சல்யூட். ஓகே மிஸ் பண்ணாமல் இந்த படத்தினுடைய பாருங்கள். பார்த்தியா எவ்வளோ மொக்கப்படுத்த பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல படைப்புகள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த என்டையர் டீமுக்கும் முக்கியமாக அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும், ஒர்க் பண்ண எல்லா டீமும் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆஹா ஓடிடியில் இந்த படம் இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஆஹா ஓடிடி. பாய்.